கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன். அவர் கிருபை நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் உணர்த்தின வார்த்தை, நம்ம இந்த வருஷம் இந்த மாதத்தில் நம்ம அநேக நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளணும்னு எல்லாருமே ஒரு முடிவோடு உட்கார்ந்துருக்குறோம். வசனம் சொல்லுது, என் கிருபை உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய கிருபை கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுனா, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளை எதிர்பார்த்துருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நாம் லிட்ரலாக கண்களுக்கு முன்பாக பார்ப்போம். நாம் அதை சுதந்திரித்து கொள்வோம், மிஸ் ஆகாது. அதை உறுதியாக நம்புங்க. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து தான் நம்மளை அந்த வார்த்தையின்படியே நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அவிசுவாசப்படாமல் கொஞ்சம் கூட, அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கும். ஆனால் அவர் புத்திக்கு எட்டாத காரியங்களை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறாங்க. நம்ம என்ன தான் ஒரு கால்குலேஷன் போட்டாலும் அந்த கால்குலேஷனில் நம்மளுடைய தேவைகள் அடங்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற அற்புதமான அந்த அற்புதமும் ஆச்சரியமும் நம்ம எதிர்பார்த்திராத அளவுக்கு, எப்போவுமே அற்புதம்னாலே நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுவரை கேள்விப்பட்டிராத விதத்தில் தான் கர்த்தர் நடத்துவார். அதனால் நாம் என்ன தான் நம்ம கெஸ் பண்ணி இருந்தாலும், இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு கெஸ் பண்ணி இருந்தாலும் அந்த எண்ணங்களை எல்லாம் தூரம் எடுத்துருங்க. கர்த்தர் நம்மளை நடத்த போகிறது வித்தியாசமான வழியில் இருக்கும். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எதிர்பாராத வழியில் கர்த்தர் அநேக நன்மைகளால் நிரப்புவாங்க. நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ கண்டிப்பாக அதை அடைவோம். அதில் உறுதியாக இருங்க, எதுவுமே மிஸ் ஆகாது. கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையின் வழியாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க.